இன்று எஸ்ஐ மத்திய அதிபருடைய அந்த நினைவு பேருரை நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த அவருடைய மண்டபத்தினுள் இருந்து இவரை நான் இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். இவரை நான் இன்று தான் முதல் தடவையாக அவருடைய பெயர் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதிசயராஜ் என்று. அதே போன்ற ஒரு செயல் வீரன் என்கின்ற விடயமும் எனக்கு நன்கு பலரால் பேசப்பட்டது, சொல்லப்பட்டது, நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்று வரையில் இவரை நான் சந்தித்த வரலாறும் இல்லை, இவரோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வரலாறும் இல்லை. ஆனால் இன்று தான் ஏதோ ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று பார்த்தபோது கடைசியில் தான் அனுமானித்தேன் இவர் தான் பிரதேச செயலாளர் என்று. ஆகவே நான் இவரை அழைத்தவுடன் இவர் உடனடியாக எதுவுமே கேட்காமல் என்னுடன் வந்தது மாத்திரமில்லை, இவ்விடத்தில் வைத்து தான் கேட்டார், நீங்கள் யார் என்று. ஆகவே நான் யார் என்பதை கூறினேன். கூறியதன் பின்பு அவருக்கு தெளிவு ஏற்பட்டு விட்டது. அந்த வகையிலே பிரதேச செயலாளர், கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர் அதிசயராஜ் அவர்களே, இன்றைய நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எவ்வாறு தூண்டப்பட்டீர்கள்? உண்மையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருப்பது கிழக்கு மாநில பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தினால். இது கல்முனை எங்களுடைய பிரதேச பிரிவிற்குள்ளே இந்த நிகழ்வு இடம்பெறுவதால் நாங்கள் திணைக்களத்துடன் இணைந்து பிரதேசம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் நான் நினைக்கிறேன் சென்மைக்கல் பாடசாலையினுடைய நீங்கள் மாணவன். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த பாடசாலையை பற்றி ஆரம்ப வரலாறு பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் கேள்வி ஞானத்திலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர். அது மாத்திரமில்லை, நீங்கள் பல வரலாறுகளை புரட்டி பார்ப்பவர் என்கின்ற விடயமும் எனக்கு நன்கு தெரியும். அந்த வகையிலே அதிபர் எஸ்ஐ மத்திய பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீர்கள்? உண்மையில் நான் என்னுடைய சகோதரி, என்னுடைய இரண்டாவது சகோதரி அக்கா அவர்கள் இங்கு தான் அவர் தன்னுடைய உயர்தரத்தில் கல்வி கற்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே மேத்யூ அவர்கள் இங்கே அதிபராக கடமையாற்றியிருந்தார். அக்காவினுடைய பேர் எத்தனை? அவருடைய பெயர் ஜோய்ஸ் ராஜனி என்று. இப்பொழுது அவர் வவுனியா தாதிய கல்லூரியிலே விரிவுரையாளராக இன்ஸ்ட்ரக்டராக இருக்கின்றார். அவருடைய காலத்தில் மேத்யூ தான் அதிபராக கடமையாற்றிருந்தார். அவரோடாகத்தான் நான் முதல் முறையாக அவர் பற்றியும் அவருடைய நிர்வாகங்கள், அவருடைய முகாமைத்துவங்கள் தொடர்பாகவும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இருந்த பொழுதிலும் இந்த முகாமைத்துவம், தலைமைத்துவம் போன்ற விடயங்களை உணர்வதற்கும் அதனுடைய அந்த தன்மைகளை விளங்கிக் கொள்வதற்கும் அப்பொழுது வயசு இருக்கவில்லை. இப்பொழுது நான் இங்கே பிரதேச செயலத்தை கடமையாற்ற வந்ததற்கு பிற்பாடு கல்முனை தொடர்பான பல்வேறு தகவல்கள் கலந்துரையாடப்படுவதுண்டு. அதிலே குறிப்பாக மேத்யூ அவர்களுடைய முகாமைத்துவம், முக்கியமாக குறிப்பாக நேர முகாமைத்துவம், அந்த பங்க்சுவாலிட்டின்னு சொல்வார்கள், நேர முகாமைத்துவம், அவருடைய தலைமைத்துவ பண்புகள், அவருடைய அந்த துணிவு போன்ற விடயங்கள் பல்வேறு உதாரணங்களுடன் பேசப்படுவதுண்டு. இன்று காலையிலும் கூட இந்த நிகழ்வை நாங்கள் உரிய நேரத்துக்கு தொடங்க வேண்டும் என்று முக்கியமானவர்களால் கூறப்பட்டது. காரணம், பங்க்சுவாலிட்டிக்கு அவர் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம். அவரை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது அவரை கௌரவிக்கும் முகமாக, நினைவு கூறும் முகமாக இந்த நிகழ்வை நாங்கள் உரிய நேரத்துக்குள்ளே தொடங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு உதாரணத்தையும் குறிப்பிட்டார்கள். இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு அதிதிகள் அழைக்கப்படுகின்ற பொழுது அதிதிகள் பிரதம அதிதி வராவிட்டாலும் உரிய நேரத்துக்கு அவர் அந்த நிகழ்வை ஆரம்பித்து விடுவாராம். ஆகவே அதிதிகள் பிற்பாடு மன்னிப்பு கேட்டு சங்கடப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இங்கே பேசப்பட்ட அந்த நான் பெருமை அடைகிறேன். உண்மையில் இவ்வாறான ஒருவர் நினைவு கூறப்படுவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. பிரதேச செயலகமும் திணைக்களத்துடன் இணைந்தமை தொடர்பாக நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். அதுபோன்று எனக்கும் நானும் 1900 அதாவது சிறுவயது அந்த ஆண்டு எனக்கு தெரியாது, ஆண்டு 1 தொடக்கம் உயர்தரம் வரை இந்த பாடசாலையை கல்வியேற்றவன். அதே போன்று எனது சகோதரரும் இங்கு தான் கல்வியேற்றார். அதே போன்று எனது தந்தையும் இங்கு தான் கல்வியேற்றார். ஆகவே எனக்கு இந்த வரலாறுகள் கூடிய அளவு தெரியும். அதுடன் நான் கல்முனை பாண்டிருப்பு போன்ற பிராமங்களுடன் நட்படி விவசாயிக்குடி போன்ற பிராமங்களுடன் நான் பிணிப்பிணைந்திருந்த வாழ்க்கை எனது நண்பர்கள் இருந்தபடியாக இருக்குது. நீங்கள் உங்களது சகோதரியூடாகத்தான் பல விடயங்களை அறிந்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, சகோதரியூடாக இப்போ நீங்கள் சகோதரி வவுனியா அதாவது தாதியர் பாடசாலையிலே விரிவுரையாளராக இருப்பதாக கூறுகிறேன். நான் நினைக்கிறேன் அவர் டிப்ளமா நர்சிங் செய்ததன் பின்பு பிஎஸ்சி நர்சிங் எல்லாம் முடிச்சிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய சகோதரியுடைய பேர் என்ன சொன்னீங்க? ஜோகேஷ் ரஜனி என்கின்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிடுகிறீர்கள். ஆகவே எனக்கும் இப்போ தற்போது கூட முகத்தை பார்க்கக்குள்ள நான் அதையும் விட்டு செல்லாமல் தொட்டு செல்வோம் என்று யோசிக்கிறேன். உங்கள் மாதிரி தான் நீங்கள் முதல்ல ஒருவர் படித்தார். அவர் மோட்டார் போட்டின பைசிக்கிளில் வருவார். அந்த காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட மோட்டார் போட்ட பைசிக்கிள் ஒன்றுலாம் வருவார். அவர் நட்பட்டி முனையை சேர்ந்தவர்.
அவர் தற்போது உயிருடன் இல்லை, மர்ஹூம். அவரும் ஒரு பிரதேச செயலாளராக இருந்தவர். நான் யாரை கூறப்போகிறேன் என்று உங்களுக்கு தோன்றுவதோ தெரியவில்லை. நட்படி அந்த காலத்தில் மோட்டார் போட்டின பைசிக்கிலே வருவார். மிகவும் ஒரு கட்டிக்காரன், பயோ படித்தவர், SLAS பாரிட் செயல் சித்தியடைந்தவர். அதே போன்று பல பிரதேச செயலகங்களில் கடமையாற்றியவர். ஒரு கவிஞன், ஒரு எழுத்தாளன், பிரபல பயாலஜி டியூஷன் ஆசிரியராக இருந்த எனது அன்புக்குரிய நண்பன் பலியில் அவர்களின் சிரிப்பும் உங்களுடைய சிரிப்பும் ஒன்றாக அமைகின்றது. அது மாத்திரமில்லை, பிரதமர் மத்தியுடன் மிகவும் கலந்து அவருடைய அன்புக்குரிய பாத்திரமாக இருந்தவர் தான் நட்பட்டி முனை பலியில் என்று அழைக்கக்கூடிய ஒரு செயல் வீரன் பலியில் அவர்கள். அவரே நான் மறக்க முடியாமல் அவற்றுடன் நினைவு கூர்ந்தவனாக இந்த பாடசாலையினுடைய முதலாவது மருத்துவ பீடமானவன், இந்த பாடசாலையினுடைய முதல் மருத்துவ பீடமானவன் டாக்டர் வைத்தியர் கணேஷ் பாண்டூப்பை சேர்ந்தவர் என்பதை கூறி எனக்கு தெரிந்த வரையில் நியாயமானவர் பல அறிவாளிகளை, பல புத்திஜீவிகளை, பல கல்விமான்களை, பல டாக்டர்களை, பல பொறியியலாளர்களை, பல மிருக வைத்தியர்களை, பல பல்வைத்தியர்களை, பல வைத்திய நிபுணர்களை உருவாக்கிய பாடசாலை இது. அந்த வகையிலே எனக்கும் தெரியும், இந்த அடியில் உள்ள கல்வியோட காதர வைத்தியசாலையிலே கடமை புரிகின்ற வைத்தியர் ஸ்வைப் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவன். அதே போன்று தற்போது பிராந்திய சுகாதார சபையில் பணிப்பாளராக இருக்கின்ற சஹீலா இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவி. அதுபோன்று பலர், அதாவது சுதந்திரா பொறியியலாளர், உதயராணி மிருக வைத்தியர், உதயகாந்தி பொறியியலாளர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எனக்கு சில பேரின் பேர்கள் மாத்திரமே தற்போது ஞாபகத்தில் வருகின்றது வயது சென்றமையினால். ஆனாலும் எனக்கு அந்த நினைவுகள் மறக்க முடியாதவையாக இருக்கிறது. அவை அந்த காலத்திலே பலரும் பிரதம மத்தியுடன், அதாவது பிரதம மத்தியு தான் இந்த ஃப்ரீஃபெக்ட் என்பதையும் பாடசாலைகள் அறிமுகப்படுத்தியவர். அது மாத்திரமல்ல, அந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய HQ என்று சொல்வார்கள். அவருடைய ஜீப் வண்டி கொண்டு இருக்கும், இந்த பத்மா கோழிக்கு முன்னாலேயே சென்று கொண்டிருக்கும். அவர் வளர்த்த ஒரு நாய் டோக் உண்டு, எல்சேஷன் உண்டு, அந்த வாகனத்தின் பின்னால் செல்லும், அது வாகனத்துக்குள் செல்லும். அவர் ஒரு ரேம்ப் மோட்டார் பைக் ஒன்று வைத்திருப்பார். அவர் வந்து அதிபர் மத்தியுவை சந்தித்து விட்டு செல்வார். அவருடைய பேர் நவர்ண ராஜா. இறுதி காலங்களில் அவர் நான் நினைக்கிறேன் SSPO DIயாக இருந்து ஓய்வு பெற்றவர். அதுபோன்று முன்னாள் அரசியல்வாதிகளான MC அகமட், ARM மன்சூர், MM முஸ்தபா, அதே போன்று ஆறுமுகம் கந்தையா, வேல்முரு மாஸ்டர், மசூர் மௌலானா மற்றும் பல அரசியல்வாதிகளுடன் நெருங்கி பழகி பல வேலை திட்டங்களை இந்த பாடசாலைகளில் சிகிச்சை, அது மாத்திரமில்லை ஹரிஸ் போன்றவர்களுடன் அவர் தொடர்பு கொண்டு பல வேலை திட்டங்களை செய்தவர். எல்லோரையும் அன்பாக அழைப்பார். ஆனால் மிகவும் ஒரு இலக்கமான நிர்வாகத்தை திறமையாக செய்து முடித்தார் என்றால் அதை மத்திய அவர்தான். அதனால் அவர் பல சாதனைகளை படைத்தாலும் அவர் அனுபவித்த வேதனைகளும் எனக்கு நன்காக தெரியும். அந்த வேதனைகள் என்ன என்பதை நான் இவ்விடத்தில் கூற வருகிறேன். அந்த வகையிலே இறுதியாக இந்த பாடசாலை பற்றியும் அதிபர் மத்தியு பற்றியும் ஒரு சிறு வசனத்தில் கூறுவதாயின் எவ்வாறு உங்களால் கூற முடியும்? இந்த பாடசாலையின் வளர்ச்சியிலே மிக குறிப்பிட்டு கூறக்கூடிய, அதாவது குறிப்பிட்ட அளவிற்கு முன்னேற்றம் அபிவிருத்தி அடைவதற்கு காரணகர்த்தாவாக திகழ்ந்தவர். இன்று கார்மல் ஃபாத்திமா கல்லூரியிலே மாணவர்கள் சேர்வதற்கு பல்வேறு போட்டி நிலைமை தோன்றியிருக்கிறது. அந்த போட்டி நிலையை உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் பிரதமர் மத்தியு என கூறலாம். ஆகவே அவர் அந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவுதான் அவருடன் பழகினார், எனக்கு நான்கு யாவரம் பேரை விட்டு குறிப்பிடவில்லை. நன்றாக நீங்கள் எவ்வளவு அன்பாக அவரோட பழகினாலும், நீங்கள் ஃப்ரீஃபெக்டாக இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு சட்டம் போட்டிருந்தால் சர்டிஃபிகேட் வளர்க்க முடியாது என்று. ஆகவே அதே மீறி சர்டிஃபிகேட் வளர்த்து வந்திருந்தால், அந்த காலத்தில் மிகவும் டிசைனான ஒரு இது சர்டிஃபிகேட்னு சொல்லுவார், வட்டி வந்தால் அது மின்னி பூச்சி பறக்கும். அந்தளவுக்கு தான் அந்த நிர்வாகத்தை அன்று வைத்திருந்தார். அந்தளவு பயந்து மாணவர்கள் மிகவும் திறமையாக செயற்பட்ட காலம், அதாவது டிசிப்ளின், அதாவது சூறாவளியை எதிர்கொண்ட காலம் அதிலே அவர் எவ்வாறு செயற்பட்டார். அது மாத்திரமல்ல, அசாதாரண சூழ்நிலையும் ஒன்று ஏற்பட்டது, கலவரம் ஒன்று ஏற்பட்டது. அந்த கலவரங்களிலே சிக்கிய மாணவர்களை மீட்பதற்காக அவர் எவ்வாறு கல்முனைக்கு வந்திருந்தார் என்கின்ற விடயம் எல்லாம் எனக்கு நன்கு தெரியும். அந்த வகையில் நீங்களும் கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலாளராக நீங்கள் வந்து கடமையாற்றுகின்றீர்கள். ஒரு சவால் நிறைந்த பயணம். மற்றவர்களை பற்றி பேசுவதை விட கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் பற்றி பேசுவது தற்போது சர்வசாதாரணம்.
பாராளுமன்றத்திலும் ஒலிக்கும் குரல்களும் கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்தை பற்றி தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அவை இறுதியாக அந்த கேள்வியை கேட்டுவிட்டு நாங்கள் விடைபெறலாம் நினைக்கிறேன். நீங்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள சவால்கள் என்ன? உண்மையிலே அங்கு ஒரு 30